press the bell icon on the YouTube app and never miss another update. Hello everyone, I am Raj. Welcome to my channel. Instagram யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே பயன்படக்கூடிய 5 சூப்பரான ட்ரிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளர் பேக்ரவுண்ட் எஃபெக்ட். அதாவது பேக்ரவுண்டு பிளராக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது எடிட்டிங் அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம வந்து பிளர் பேக்ரவுண்டு கொண்ட ஒரு சூப்பரான ஸ்டோரிஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை வந்து பார்த்திங்கன்னா நான் பிளர் பேக்ரவுண்டுக்கு வந்து மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த பிக்சரை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போதும், உங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து பிளர் ஆகிடும். அந்த ஒரு பிக்சர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அழகாக வந்திருக்கும். ஸோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ அதை டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோரிஸில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்னுடைய ஸ்டோரிஸில் வந்து நான் அப்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கூலான ஸ்டோரிஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஸ்டோரிஸே கொஞ்சம் அழகாக க்யூட்டாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய அனிமேட்டட் ஹார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு கூலான ஒரு ஸ்டோரிஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹார்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வச்சுக்கலாம் நமக்கு தேவையான இடத்துல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கூலான ஒரு ஸ்டோரிஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வெறும் பிக்சர்ஸை வச்சு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இதையும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே ஸ்டோரிஸில் தான் நம்ம வந்து ரெயின்போ டெக்ஸ்ட் எஃபெக்டை வந்து கொண்டு வர முடியும். ஸோ நார்மலாக நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணுவோம், அதில் எந்த ஒரு அட்ராக்டிவும் இருக்காது. பட் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ எப்படின்னு பாருங்கள். டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நான் போகிறேன். நீங்கள் என்ன மெசேஜோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, உங்களுடைய டெக்ஸ்ட்டு கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. டெக்ஸ்ட்டை மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இப்போ செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. கீழே இருக்க கலர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து சேம் டைமில் அப்படியே நகர்த்துங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி நகர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெயின்போ எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும் உங்களுடைய டெக்ஸ்ட்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு கூலான டெக்ஸ்ட்டையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஜஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இதை எல்லாத்தையுமே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்க கலர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய விரலாலே அப்படியே நகர்த்திட்டு போனீங்க, ரெண்டு பக்கமும் நகர்த்திட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ 1 or 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எஃபெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம ஈஸியாக வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸில் வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவுமே க்யூட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், அழகாக ஒரு ஸ்டோரிஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களுடைய ஸ்டோரிஸை வந்து நம்ம எப்படி வந்து அவங்களுக்கு தெரியாமல் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் டேரெக்டாக அந்த ஸ்டோரி ஓப்பன் பண்ண அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ட்ரிக் மூலமாக நம்ம எப்படி ஒருத்தவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய ஸ்டோரிஸை வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அங்கே போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கேட்பாங்க. ஸோ அந்த யூசர் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ தமிழ் டெக்கோட ஸ்டோரிஸை வந்து நான் பார்க்க போகிறேன் அவருக்கு தெரியாமல். ஸோ அதனால் அவருடைய இன்ஸ்டாகிராம் யூசர் நேமை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ண வேண்டியது வரும். தமிழ் டெக் அஃபிஷியல்
ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிவிட்டு இப்போ கோ கொடுத்துடலாம். இப்போ வந்து அவருடைய ஸ்டோரிஸை வந்து அவருக்கு தெரியாமல் நான் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரிஸை வந்து அவர் அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது என்னென்ன ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல அவருக்கு தெரியாமலே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஈவன் அந்த ஸ்டோரிஸையும் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டது எப்படி நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய லைக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஆட்டோ லைக்கர்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆட்டோ லைக்கர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோ லைக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் சோஷியல் ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய பாப்புலரான டேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்ஸை காப்பி பண்ணி உங்களுடைய பிக்சர்ஸில் போட்டாலே போதும், உங்களுக்கு நிறைய லைக் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நானே காமிச்சிட்றேன். ஓகே, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து இப்போ அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை வந்து இப்போ அப்டேட் பண்ண போகிறேன். ஓகே கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல ரைட் கேப்ஷன்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து இப்போ ஒரு டேகை வந்து நான் காப்பி பண்ணி போட போகிறேன். ஸோ சோஷியல் ஹேஷ்டேக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டேக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து லைக்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இது வந்து காப்பி பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை வந்து காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அந்த கேப்ஷன்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த கேப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஷேர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலாக நம்ம போஸ்ட் போடும்போது கிடைக்கக்கூடிய லைக்ஸை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து லைக்ஸ் கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நார்மலாக போடும்போது கிடைக்கக்கூடிய லைக்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து உங்களுக்கு லைக் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு யாருமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லைக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ லைக்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.